நான் இதை சில புக் ஃபேரில் சொல்கிறேன். ஒரு டிஓ இருக்கிறார் மேடம், சிவகாசியில் சந்தித்தேன் அவரை. ஜான்னு பேர். அவர் என்ன பண்ணுறாரு, டெய்லி ஒரு வாய்ஸ் ஓவர் போடுறாரு டீச்சர்ஸ்க்கு, முதல்வர்களுக்கெல்லாம். அவர் போட்ட வாய்ஸ் ஓவர் எனக்கு ஒரு வாட்டி வந்தது, நல்லா இருக்கு சார், எனக்கும் போடுங்கன்னு சொன்னேன். எனக்கு அவர் டெய்லி ஒரு வாய்ஸ் ஓவர் போடுவார். அந்த வாய்ஸ் ஓவர் 10-15 வந்திருக்கு. 2 மேட்ரு மட்டும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வருதான்னு பாருங்கள். என் வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கு. 2 ஒன்று, பீகார் பழங்குடியினர் மத்தியில் ஒரு கதை நிலவுகிறது. நம் பாட்டிமார்கள் எல்லாம் நமக்கு கதை சொன்னார்கள் தெரியுமா? அழகான கதைகள்ங்க. வாழ்க்கையில் சொல்லி விளங்க முடியாத பல விஷயங்களை கதைகள் மூலமாக விளக்கினார்கள். ஒரு பழங்குடி, பீகார் பழங்குடி, ரொம்ப புத்திங்க அது. நான் சொல்ற 2 விஷயமும் ரொம்ப புத்தியான விஷயம். ரொம்ப பிரார்த்தனையோட சொல்றேன் இதை. ஒரு புறா கூட்டம் இருந்துச்சான். புறா தலைவன் ஒருத்தர் இருந்தானா. ஒரு இளமையான பையனை கூப்பிட்டு, ஒரு புறாவை கூப்பிட்டு, டே, உயிர் காப்பாற்றிக்கணும், நாம சாவக்கூடாது, அப்படின்னா யாரோட ஜாக்கிரதையாக இருக்கணும்? அந்த இளைய புறா சொல்லிச்சான், குறி வைக்கிறான்ல வேட்டைக்காரன், அவன்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்? அவன் குறி தப்புறதில்லை. நாம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் தான் நம்ம விலக முடியும். ஓ, அவங்க அம்மாட்ட கேட்டுச்சான், சரியா சொல்லுதா அந்த புறா? சரியா சொல்லுது சார். இல்லை, தப்பா சொல்லி கொடுத்துருக்க. என்ன தப்பா சொல்லி கொடுத்துட்டேன்? குறி வைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்னு எல்லாருக்கும் தெரியும். உயிர் இயற்கை. யாரோட ஜாக்கிரதையா இருக்க தெரியும்னா, ஆயுதம் தாங்கிய வேட்டைக்கு புறப்பட்டு இருக்கக்கூடிய குறி வைக்க தெரியாத வேட்டைக்காரனிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா நான் குறி இவனுக்கு தான் வைப்பேன், நீ அவனுக்கு தானே வச்சிருக்கிறன்னு எங்கேயோ பார்த்துட்டு இருப்ப, கரெக்டாக உங்ககிட்ட வரும். குறி வைக்க தெரிந்தவர்களிடத்தில் இல்லை, அதிகாரம் வைத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் இருப்பவர்களிடம் மிகுந்த ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று இந்த பழங்குடி கதை நமக்கு சொல்கிறது. அறிவுங்க, புத்தி.